அஸ்ஸலாமு அலைக்கும். அழைப்பு பணி எதுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அது சம்மந்தமா நண்பர் ஒரு விமர்சனத்த முன் வச்சிருந்தாரு. அதாவது அதில மாற்று கருத்துடையவங்கள்ட்ட பேசும்பொழுது, உடன்பாடான கருத்துக்கள எடுத்துக்கங்க, முரண்பட்ட கருத்துக்கள விட்டுருங்க. இப்படி நீங்க உங்களுடைய தாவாவ அமைச்சுக்கங்க என்ற ஒரு கருத்து அதில ஒரு தூக்கலா சொன்ன மாரி இருந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்ட அவர் முன் வச்சிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டு பதிலளிக்க வேண்டிய ஒரு குற்றச்சாட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நாம முரண்பட்ட கருத்துக்கள விட்டுட்டு, அத புறக்கணிச்சுட்டு, அத தொடாம டச் பண்ணாம உடன்பாடான விஷயங்கள மட்டும் சொல்லணும் என்பதற்காக வேண்டி அந்த செய்திய சொல்லல. அப்படி ஒரு கருத்து புரிதல் அதிலிருந்து ஏற்பட்டிருந்துச்சுன்னா, அது பிழையானது, தவறானது. நம்முடைய நோக்கம் அது கிடையாது. நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம மாற்று கருத்துடையவங்கள்ட்ட பேசும்பொழுது, உடன்பாடான விஷயங்கள்லேருந்து துவங்குனோம் அப்படின்னா, அத மையப்படுத்தி நம்முடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கும் நமக்கும் இடையில அந்த உரையாடல் நெருக்கம் உண்டாகும். இவன் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறது, எதிர்கருத்துக்கள தான் பேசுறது, முரண்பட்டு மட்டுமே நிக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு இடையில உண்டான அந்த நட்பு நெருக்கமா இருக்காது, உரையாடல் பலமா இருக்காது, நல்ல ஆழமான ஒரு புரிந்துணர்வு ஏற்படாது. எனவே இந்த மாதிரியான ஸ்டைல்ல போறதுங்கிறது அது ஏற்புடையது. இந்த கருத்த சொல்வதற்காகத்தான் நம்ம அந்த செய்திய அதில சொல்லியிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கருத்து வந்தா, அதாவது உடன்பட்டத மட்டும் எடுத்துக்கிட்டு, முரண்பட்டத டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இருந்துச்சுன்னா, தாவாங்கிறதே அர்த்தம் இல்லாம போயிருமே. தாவாங்கிறது எதுக்கு? தாவா என்பது மாற்று கருத்துடையவங்களிடத்தில போய் இஸ்லாமிய அழைப்ப முன்வைக்கிறது தானே! அப்போ மாற்று கருத்துடையவங்க அவங்க இஸ்லாத்த ஏத்துக்கல, இஸ்லாத்த பத்தி புரிதல் இல்ல, அல்லது இஸ்லாத்த தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இத போய் எடுத்து சொல்லி, இந்த பக்கம் வாங்க, அப்படி இல்ல, இஸ்லாம் இதத்தான் சொல்லுது, இதத்தான் வலியுறுத்துது. அவங்களும் நம்மளும் ஒன்றுபட்டே இருந்தோம்னா, அவங்கள்ட்ட தாவா பண்ணி அழைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அழைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரும். அதனால அந்த வகையில அந்த கருத்தின்படி நம்ம சொல்லல. 2வது குர்ஆனிலும் இந்த போங்கு பின்பற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஒரு வசனத்த மேற்கோள் காட்டணும். நீங்க அல்லாஹ்வ வணங்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிடல வேதக்காரங்கள. எப்படி கூப்பிடுறாங்கன்னா, "தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும்." உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையின்பால், ஒரு கொள்கையின்பால் வாருங்கள். அப்போ ஒரு பொது அம்சத்தை குறித்த ஒரு 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 விஷயத்த நாம மையப்படுத்தி நம்முடைய உரையாடல் அமைச்சுக்கிறது நல்லது என்பது நமக்கு விளங்குது. இப்ப நாம பார்க்கிற இந்த தமிழக சூழல்ல, சில பேருடைய தாவா எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முழுக்கவே முரண்பாடான விஷயங்கள் மட்டும் தான். அவங்கள்ட்ட உடன்பாடான விஷயங்கள குறித்து யாரிடத்தில அவங்களுக்கும் மாற்று கருத்துடையவங்களுக்கும் இடையில எவ்வளவு உடன்பாடு செய்திகள் இருந்தாலும், ஒன்றுபட்ட விஷயங்கள் அத டச் பண்ணவே மாட்டாங்க. அப்படி டச் பண்ணாம இருக்கிறனால ஏற்படுற விளைவு என்ன? 2 பேரும் எதிரிகளாவே இருப்பாங்க. 2 பேருக்கு இடத்துல நட்பு இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் பலப்படுத்த மாட்டாங்க. மூமின்னு சொன்னாலே பலப்படுத்தணும் தானே! நானும் இஸ்லாமிய தாவா பண்றேன். நீங்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி களத்தில நிக்கிறீங்க. அப்ப நாம ஒருத்தர் ஒருத்தர் பலப்படுத்துவதன் வழியாக இஸ்லாம் பலம் பெறணும். ஆனா நான் முரண்பட்டது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, நான் ஒரு கட்டத்திலயும் ஒரு நெருக்கமோ, ஒரு நட்போ இல்லாம சண்டைக்காரங்களாகவே நம்ம நீடிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இதே நேரத்தில நீங்க செய்யக்கூடிய நன்மைகள, நலவான விஷயங்கள, அந்த மாரியான விஷயங்களையும் டச் பண்ணி இது நல்லா இருந்துச்சு, இது சரியானது தான். இத நானும் அக்செப்ட் பண்றேன். இத ஏத்துக்கிறேன். இத வரவேற்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்போ உடன்பட்ட செய்திகள் வழியாக நட்பு பலப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இடத்துல எடுங்க, குர்ஆன்ல எடுங்க. இதுக்கான சான்றுகள் நெறைய நீங்க பார்க்க முடியும். உதாரணமா, கவிஞர்களை பற்றி இஸ்லாத்துடைய பார்வை என்ன? குர்ஆன் சொல்லுது, "வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன்." கவிஞர்கள வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள்னு குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கவிதைய பத்தி ஒரு விஷயத்த சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான் யாசீன் சூரால, "வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹ்." நாம உங்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்ல. வமா யம்பகி லஹ். அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதைலாம் அவசியம் கிடையாது. அப்ப அது குர்ஆன்ல கவிதைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. நாங்க கவிதையை தரவும் இல்ல. கவிதைக்கான மூலக்கூறு என்னவா இருக்குமோ அதெல்லாம் இதில கிடையாது. அப்படின்னு அல்லாஹ் அத மறுக்கவும் செய்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த கவிஞர்களை குறித்து அப்படித்தான் கருத்து சொன்னாங்க. ஒருத்தனுடைய உள்ளத்துல கவிதை நிரம்பி இருக்கிறத விட சீழுஞ்சலமும் நிரம்பி இருக்கிறது மேல் என்கிற மாதிரி கருத்துப்பட அத கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கவிஞர்களுக்கும், கவிதைகளுக்கும் எதிராக ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலத்துல வாழ்ந்த லபீதுங்கிற ஒரு கவிஞனுடைய கவிதைய சிலாகிச்சு பேசுறாங்க. அஸ்தகு கலிமா ரொம்ப சூப்பரா, ரொம்ப உண்மையான ஒரு அற்புதமான ஒரு கவிதைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கவிதையை மேற்கோள் காட்டி பேசுறாங்க. அலா குல்லி ஷைஇன் மா கலல்லாஹு பாத்தில் அப்படிங்கிற ஒரு கவிதையை சொல்லி எவ்வளோ அழகான சூப்பரான கவிதையா அந்த ஆள் எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப உடன்பாட்டு செய்திகளை பேசுதல் என்பது ஒண்ணு இருக்கிறது. அப்ப அத பேசுவது உளவியல் ரீதியான ஒரு நெருக்கத்தை உண்டாக்க வழிவகுக்கும் என்ற நம்முடைய அனுபவத்தில உணர்கிறோம்ல. நம்ம பிள்ளைங்களுக்கே ஒரு செய்திய சொல்றோம். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா, பிள்ளைங்க நம்ம சொல்ற செய்திகளை ஏத்துக்கொள்வதில்ல. அப்ப பிள்ளைங்க செய்யக்கூடிய சில நல்லோகள பாராட்டுவதன் வழியாக அவங்கள அருகாமையில் அமர வைக்கவும், அவங்களோட உரையாடல தொடரவும், அதன் பிறகு மேலும் மேலும் அவங்களோடு முரண்பட்டு இருக்கிற அவங்கள எத தப்புன்னு நினைக்கிறோமோ, அத சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகிறது. அத பார்க்குறோம். அதே மாரி பிரபலமான ஒரு ஒரு வசனம் நம்ம முஸ்லீம்கள் மத்தியில பிரபலமான செய்தி தான் அது. குர்ஆன் சொல்லுது,
வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்க நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் பார்ப்பட்ட காரியத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிங்க. தீமைக்கு, வரம்பு மீறலுக்கு, பாவத்துக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்காதீங்க. அப்போ ஒருத்தர் இடத்துல 2 இருக்குது. முழு நன்மைன்னு ஒருத்தர் சொல்லிற முடியாது. முழு தீமைன்னு ஒருத்தர் சொல்லிற முடியாது. 2ம் கலந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க உடன்படுறதுல ஒன்றுபடுங்க. நன்மை அப்படின்னு உடன்படுத்தி அதுல ஒன்றுபடுங்க. தீமைன்னு வர்றதுல விலகி நில்லுங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பது என்பது இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் தான். அதனால முழுக்கவே நாம நீங்க முரண்பட்ட கண்டுக்கவே செய்யாதீங்க. யார் என்ன செஞ்சாலும் தப்ப பார்க்காதீங்க. ரைட்ட மட்டும் பாருங்க. அப்படி நம்ம சொன்னோம்னா, அது பிழையான கருத்தா போயிரும். அந்த கருத்து நம்ம சொல்லல என்பத இந்த விஷயத்தின் வழியாக ஒரு விளக்கத்த அதுக்கு நாம முன்வைத்துக் கொள்கிறோம்.